இன்னைக்கு இந்த பிளென்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு 20 சென்டென்சஸ் பார்க்கலாங்களா? எனக்கு நிறைய டைம் இருக்கு, எனக்கு நிறைய நேரம் இருக்கிறது. ஐ ஹாவ் plenty ஆஃப் டைம் அப்படின்னு பேசலாம். இந்த plenty அப்படின்ற வார்த்தை வந்துருச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் இந்த ஆஃப்ன்ற வார்த்தை சேர்ந்து வந்துடணும். அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதை இப்படி கூட பேசிக்கலாம். எப்படி? I've got plenty ஆஃப் டைம். இந்த ஐ ஹாவ் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐவ். அது நமக்கு தெரியும் இல்லைங்களா? சரி, ஐ ஹாவ் plenty ஆஃப் டைம் அப்படின்னாலும் ஐவ் காட் plenty ஆஃப் டைம் அப்படின்னாலும் எனக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்ற அர்த்தம். இந்த ரெண்டு வாக்கியங்களில் உங்களுக்கு எது உச்சரித்து பேசுறதுக்கு வசதியாக இருக்கோ அதை பயன்படுத்தி நீங்கள் பேசிக்கோங்க. சரிங்களா? சரி, நமக்கு இல்லைனா எங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னு பேசணும். நமக்கு நிறைய டைம் இருக்குது, எங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? we have plenty ஆஃப் டைம் அப்படின்னு பேசிக்கலாம். இல்லைனா we have got plenty ஆஃப் டைம் அப்படின்னு பேசிக்கலாம். இந்த ரெண்டு வாக்கியங்களுக்கும் ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம்? நமக்கு நிறைய டைம் இருக்குது, எங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உங்களுக்கு இந்த ரெண்டு விதமான வாக்கியங்களில் எது உச்சரித்து பேசுறதுக்கு வசதியாக இருக்கோ அதை பயன்படுத்தி பேசிக்கோங்க. we have plenty ஆஃப் டைம் இல்லைனா we have got plenty ஆஃப் டைம் ஆச்சுங்களா? சரி, ஐ திங்க் we still have plenty ஆஃப் டைம். இந்த வாக்கியத்துக்கு என்னங்க தமிழ் அர்த்தம்? நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் we still have plenty ஆஃப் டைம். இந்த காட்ன்ற வார்த்தையை சேர்த்து பேசிக்கலாமா? பேசிக்கோங்க. ஐ திங்க் we still have got plenty ஆஃப் டைம். பேசிக்கோங்க. சரி, அவசரப்படாத, நமக்கு நிறைய டைம் இருக்கு. அவசரப்படாத, நமக்கு நிறைய டைம் இருக்கு. நமக்கு நிறைய டைம் இருக்கு அப்படின்னா எப்படி பேசுவீங்க? we have plenty ஆஃப் டைம் இல்லை we have got plenty ஆஃப் டைம் அப்படின்னு பேசிக்கலாங்களா? சரி, அவசரப்படாதுன்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? டோன்ட் ஹரி அப்படின்னு பேசிக்கலாம். டோன்ட் ஹரி, we have plenty ஆஃப் டைம். அவசரப்படாத, நமக்கு நிறைய டைம் இருக்கு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எப்படிங்க பேசலாம்? ஐ ஹாவ் plenty ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பேசலாங்களா? சரி, இல்லைனா ஐ ஹாவ் காட் plenty ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பேசிக்கலாங்களா? சரி, ஐவ் காட் plenty ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாலும் ஐ ஹாவ் plenty ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாலும் ஐ ஹாவ் plenty ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஐவ் காட் plenty ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாலும் இந்த ரெண்டு வாக்கியங்களுக்குமே ஒரே அர்த்தம் தான். எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரி, அது எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு. அது எதுவோ அதை விட்டுருங்க. அது எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? தட் ஹாஸ் ஹேப்பன்ட் டு மீ. அது எனக்கு நடந்திருக்கு plenty ஆஃப் டைம்ஸ், நிறைய தடவை. சரி, இப்போ கவனிங்க, இந்த ஹேப்பன்டு டு அப்படிங்கிறத ஹேப்பன் டு அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. ஹேப்பன்டு டு அப்படின்னீங்கன்னா அது நல்லா இருக்காது. இந்த ஹேப்பன்ட் அப்படிங்கிறத ஹேப்பன் அப்படின்னு உச்சரிங்க. ஹேப்பன் டு அப்படின்னு தான் உச்சரிக்கணும். சரிங்களா? தட் ஹேஸ் ஹேப்பன் டு மீ plenty ஆஃப் டைம்ஸ். தட் ஹேஸ் ஹேப்பன் டு மீ plenty ஆஃப் டைம்ஸ் அப்படின்னா அது எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு. இல்லைன்னா இப்படி கூட பேசிக்கோங்க. இப்படி இட் ஹேஸ் ஹேப்பன் டு மீ plenty ஆஃப் டைம்ஸ். இட் ஹேஸ் ஹேப்பன் டு மீ plenty ஆஃப் டைம்ஸ் அப்படின்னா அது எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். இது எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். இட் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அது, இது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, மனசில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சரி, என்னிடம் நிறைய புத்தகங்கள் இருக்கிறது, என்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்கு. ஐ ஹாவ் plenty ஆஃப் புக்ஸ் அப்படின்னு பேசலாங்களா? சரி, இப்போ கவனிங்க, என்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்கு, என்கிட்ட நிறைய புத்தகங்கள் இருக்கிறது அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா ஐ ஹாவ் plenty ஆஃப் புக்ஸ் அப்படின்னு பேசலாம். இல்லை ஐ ஹாவ் காட் plenty ஆஃப் புக்ஸ் அப்படின்னு கூட பேசிக்கலாம். சரி, இப்போ அவளிடம் நிறைய புத்தகங்கள் இருக்கிறது அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஷீ ஹாவ் வரணுங்களா இல்லை ஹேஸ் வரணுங்களா? ஹேவா ஹேஸா? ஷீ ஹேஸ், ஷீ வந்துட்டா ஹேஸ் தானே வரணும். அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லையே. ஷீ ஹாஸ் plenty ஆஃப் புக்ஸ் அப்படின்னு பேசிக்கலாம். இல்லை ஷீ ஹாஸ் காட் plenty ஆஃப் புக்ஸ் அப்படின்னு கூட பேசிக்கலாம். என்ன அர்த்தம்? அவகிட்ட நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. சரி, இந்த ஆற்றில் நிறைய மீன்கள் இருக்கின்றன அப்படின்னு பேசணும். இந்த ஆற்றுல நிறைய மீன் இருக்கு. எப்படிங்க பேசலாம்? இந்த ஆற்றுல நிறைய மீன் இருக்கு. தேர் ஆர் plenty ஆஃப் ஃபிஷ் இன் திஸ் ரிவர். இந்த ஆற்றுல நிறைய மீன் இருக்கு. எந்த ஒரு வாக்கியத்திலையும் இந்த தேர்ன்ற வார்த்தை முதல் வார்த்தையா, இந்த தேர்ன்ற வார்த்தை வாக்கியத்தோட முதல் வார்த்தையா வந்துருச்சுன்னா அந்த தேர்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்பதே கிடையாது. அது ஒரு டம்மி சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது மனசில் வச்சுக்கோங்க. சரி, அவசரப்பட தேவையில்லை, நமக்கு நிறைய டைம் இருக்கு. அவசரப்பட தேவையில்லை அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா தேர் இஸ் நோ நீட் டு ஹரி அப்படின்னு பேசலாம். நான் இப்போ தான் சொன்னேன், இந்த முதல் வார்த்தையாக தேர்ன்ற வார்த்தை வந்துருச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்பதே கிடையாது. ஒரு வாக்கியத்தோட முதல் வார்த்தையாக தேர் வந்துருச்சுன்னா அந்த தேர்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்பதே கிடையாது. அதனால இந்த தேர்ன்ற வார்த்தைக்கு அங்கே அப்படின்னு தான் அர்த்தம். என்ன குழப்பமா இருக்கு அப்படின்லாம் கேட்கக்கூடாது. சரிங்களா? தேர் இஸ் நோ நீட் டு ஹரி அப்படின்னா அவசரப்பட தேவையில்லை அப்படின்னு தான் அர்த்தம். இல்லைன்னா அந்த தேர் இஸ்ன்ற வார்த்தையை தூக்கிட்டு நோ நீட் டு ஹரி அப்படின்னு கூட நீங்கள் பேசிக்கலாம். சரிங்களா? நோ நீட் டு ஹரி அப்படின்னா அவசரப்பட தேவையில்லை அப்படின்னு தான் அர்த்தம்.
இருந்தாலும் யாரோ ஒருத்தங்க தேர் இஸ் நோ நீட் டு ஹரி அப்படின்னு பேசுனாங்கன்னா அதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியணுமா வேணாமா? புரியுதுங்களா? தேர் இஸ் நோ நீட் டு ஹரி அப்படின்னாலும் நோ நீட் டு ஹரி அப்படின்னாலும் ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். அவசரப்பட தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். தேர் இஸ் நோ நீட் டு ஹரி, வி ஹேவ் பிளண்டி ஆஃப் டைம். அவசரப்பட தேவையில்லை, நமக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ கவனிங்க. ஐ ஹாவ் பிளண்டி ஆஃப் மணி இல்லைனா ஐ ஹாவ் காட் பிளண்டி ஆஃப் மணி. இதுக்கு என்னங்க தமிழ் அர்த்தம்? எங்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நம்மக்கிட்ட முதல்ல பணமே இல்லை. அப்படி பணம் இருந்தாலும் கூட பணமே இருந்தாலும் கூட இந்த மாதிரி நம்ம பேச போகிறது இல்லை. எங்கிட்ட நிறைய பணம் இருக்குது பேச போகிறது இல்லை இல்லைங்களா? சரி, ஆனால் இப்படி வேணால் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி? அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அவர்கிட்ட கொல்லை கொண்ட பணம் இருக்குது. அது என்னவோ தெரியல, கொல்லை கொண்ட இது ஒன்றுமே புரியல. சரி, நம்ம தமிழ் எப்படிலாம் பேசுகிறோம் பாருங்கள். அவர்கிட்ட கொல்லை கொண்ட பணம் இருக்குது, அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு பேசுகிறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? எப்படி பேசலாம்? ஹீ ஹேஸ் பிளண்டி ஆஃப் மணி அப்படின்னு பேசலாங்களா? இல்லைனா ஹீ ஹேஸ் காட் பிளண்டி ஆஃப் மணி அப்படின்னு கூட பேசிக்கலாம் இல்லைங்களா? சரி, ஹீ ஹேஸ் பிளண்டி ஆஃப் மணி இல்லைனா ஹீ ஹேஸ் காட் பிளண்டி ஆஃப் மணி. அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, தேர் இஸ் பிளண்டி ஆஃப் ஃபுட். இந்த வாக்கியத்துக்கு என்னங்க தமிழ் அர்த்தம்? தேர் இஸ் பிளண்டி ஆஃப் ஃபுட். தேர் இஸ் பிளண்டி ஆஃப் ஃபுட் அப்படின்னா நிறைய சாப்பாடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். நிறைய சாப்பாடு இருக்குது, நிறைய சாப்பாடு இருக்குது. தேர் இஸ் பிளண்டி ஆஃப் ஃபுட். சரி, இப்போ கவனிங்க. ஹெல்ப் யுவர் செல்ஃப். இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு நீங்களே உதவி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கூடாது. இதை வந்து எதுக்கு இங்கிலீஷ்காரங்க பேசுவாங்க அப்படின்னா, நல்லா வேணுங்கிறத கூச்சப்படாமல் சாப்பிடுங்க அப்படின்னு அர்த்தம். ஹெல்ப் யுவர் செல்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா வேணுங்கிறத கூச்சப்படாமல் சாப்பிடுங்க, உங்கள் வீடு மாதிரி நினச்சி சாப்பிடுங்க, நல்லா வேணுங்கிறத சாப்பிடுங்க, நல்லா கூச்சப்படாமல் சாப்பிடுங்க அப்படின்னு அர்த்தம். ஹெல்ப் யுவர் செல்ஃப் அப்படின்னா இதுக்கு வந்து இதுதான் அர்த்தம்னா அது கம்முன்னு கேட்டுக்கணும். அது வந்து ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா? சரி, அதனால ஹெல்ப் யுவர் செல்ஃப் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே உதவி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கூடாது. ஹெல்ப் யுவர் செல்ஃப் அப்படின்னா நல்லா வேணுங்கிறத அள்ளி போட்டு சாப்பிடுங்க, கூச்சப்படாமல் அள்ளி போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இப்போ கவனிங்களேன். ஹெல்ப் யுவர் செல்ஃப், தேர் இஸ் பிளண்டி மோர் இன் த கிச்சன். ஹெல்ப் யுவர் செல்ஃப், தேர் இஸ் பிளண்டி மோர் இன் த கிச்சன். என்ன அர்த்தம் நீங்கள் நினைக்கிறீங்க? நல்லா வேணுங்கிறத கூச்சப்படாமல் சாப்பிடுங்க, கிச்சனில் இன்னும் நிறைய இருக்குது. கிச்சனில் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? கிச்சனில் என்ன இருக்கும்? சாப்பாடு தான் இருக்கும். சரிங்களா? சரி சரி, இந்த மாதிரி எனக்கு பேசுகிறதுக்கு எனக்கு பிடிக்கலையே, நல்லா இல்லையே இதெல்லாம், அது என்ன கிச்சனில் இன்னும் நிறைய இருக்குது, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சரி விடுங்க, இந்த மாதிரி பேசிக்கோங்க. எப்படி? தேர் இஸ் பிளண்டி ஆஃப் ஃபுட், ஸோ ஹெல்ப் யுவர் செல்ஃப். பாருங்க, சாப்பாடெல்லாம் நிறைய இருக்குது, நல்லா கூச்சப்படாமல் வேணுங்கிறத சாப்பிடுங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இல்லை இப்படி கூட பேசிக்கோங்க. எப்படி? ஹெல்ப் யுவர் செல்ஃப், தேர் இஸ் பிளண்டி ஆஃப் ஃபுட். நல்லா வேணுங்கிறத நல்லா கூச்சப்படாமல் சாப்பிடுங்க, சாப்பாடெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி.